நம்ம கேள்விக்கு சொல்கிறோம். முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஊரில் பிறை பார்த்தா, சவுதியில் பிறை அறிவித்த பிறகு உலகமெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் உலகத்திற்கு இருக்கிறது. எங்காவது பிறை பிறந்து விட்டது என்று சொன்னால் அது உலகத்துக்கே பிறந்து விட்டதாகத்தான் அர்த்தம் என்கிற ஒரு வாதத்தை சொல்லி அறியாத மக்களை திசை திருப்புகிறார்கள். இந்த வாதம் சரியா என்ற ஒரு கேள்வியை தொண்டியிலிருந்து அஸ்வாக் என்பவர் கேட்கிறார். அதாவது இது ஒரு முக்கியமான கேள்விதான். ரமலான் மாசமா இருக்கிறதுனால நம்ம ரமலான் ஆரம்பித்து விட்டோம். இருந்தாலும் இது பெருநாள் வரைக்கும் இதை எதிரொலிக்கும் இல்லையா? அதனால இந்த வாதம் எந்த அளவுக்கு சரி என்பதை பார்ப்போம். உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியன் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ரெண்டு சூரியன் யாரும் சொல்லவே கிடையாது. உலகத்துக்கு ஒரு சந்திரன் தான் இருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சூரியனும் சந்திரனும் காலம் காட்டிகளாக நேரம் காட்டிகளாக இருக்கின்றன என்பதிலேயும் நமக்கு சந்தேகம் கிடையாது. அதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சூரியன் எப்படி நமக்கு நேரத்தை காட்டுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பகுதிக்கும் அது எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதுக்கு ஏற்றவாறு தான் நேரத்தை காட்டும். இப்போ சூரியன் உதிக்குதுன்னா உலகத்துக்கெல்லாமா உதிக்காது. நமக்கு உதிக்கிறதாக தெரியும் போது ஒரு ஊரில் மறைந்து கொண்டிருக்கும். நமக்கு உதிக்கதாக தெரிகிற அந்த நேரத்தில் ஒரு ஊரில் உச்சியில் இருக்கும். நமக்கு உதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஊரில் நள்ளிரவில் இருக்கும், நள்ளிரவாக இருக்கும். அப்போ சூரியன் காலம் காட்டுவது அதுவே காலத்தை காட்டாது. அந்த சூரியன் நம்ம இருக்கிற பகுதியிலிருந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருந்தால் அது உதிக்கிறது, உச்சிக்கு வந்தால் அது உச்சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம், இந்த பக்கம் போனால் மறைகிறது என்று சொல்லி இது காலையை காட்டுது, மாலையை காட்டுது, பகலை காட்டுது என்றெல்லாம் அந்த சூரியன் எதை வச்சு நேரத்தை காட்டுகிறது என்று சொன்னால், நமக்கும் சூரியனுக்கும் உள்ள டைரக்ஷன் என்ன இப்படி தான் காட்டுகிறது. இதை விளைக்கணும். ஒரு சூரியன் தான் இருக்குது. ஒரு சூரியன் இருந்தாலும் இப்போ நோன்பு திறக்க வேண்டி இருக்கிறது. நம்ம ஊரில் சூரியன் மறைந்த உடனே உலகம் பூரா திறக்க முடியுமா? சவுதியில் சூரியன் மறைந்து விட்டதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம நோன்பு திறக்க முடியுமா? முடியாது. சூரியன் ஒன்றாக இருந்தாலும் அது யாருக்கு நேரம் எப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான நேரத்தை தான் காட்டுமே தவிர உலகத்துக்கெல்லாம் ஒரே நேரத்தை காட்டாது. ஒரு சூரியன் தான். அந்த ஒரு சூரியன் ஒரே நேரத்தை காட்டாம யார் யாருக்கு நேரம் வருகிறது அப்படித்தானே காட்டுது. அதே மாதிரி தான் சந்திரன் என்பது ஒரு சந்திரன் தான். இன்றைக்கு நமக்கு பிறக்குது என்று சொன்னால், நமக்கு எப்போ நம்ம சூரியன் மறையும் பொழுது அந்த பிறையை பார்க்கிறோமோ, முதல் பிறையை பார்க்கிறோமோ, அது நமக்கு டைரக்ஷனில் கரெக்டாக வந்து விட்டது. அது நமக்கு தான் முதல் பிறை. அடுத்தவனுக்கு இன்னொரு 1 மணி நேரத்துக்கு அது பிறை பிறக்கும், அடுத்தவனுக்கு இன்னொரு 1 மணி நேரத்துக்கு பிறக்கும். அந்த நேரத்தை அடையும் பொழுது ஒவ்வொருத்தராக உலகம் பூரா பார்த்துக்கிட்டே வருவார்கள். அப்போ பிறை ஒன்றாக இருந்தாலும் அந்த பிறையே நேரத்தை காட்டுமான்னா காட்டாது, நாளை காட்டாது. அது யார் யாருடைய அவங்கவுங்க டைரக்ஷனுக்கு வரும் பொழுதுதான் அது நாளை காட்டும். இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னால், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்ன செய்ய மாட்டாங்க, வாதம் வைக்க மாட்டார்கள். இப்போ உதாரணத்துக்காக சொல்வதாக இருந்தால், சூரிய சந்திர கிரகண தொழுகைன்னு ஒன்று இருக்கிறது. இப்போ சந்திர கிரகண தொழுகை நம்ம தொழுவணும். எது வரைக்கும் தொழுவணும்? கிரகணம் மறையும் வரை தொழ வேண்டும். உதாரணமாக அமெரிக்காவில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அது விஞ்ஞான ரீதியாக கணிச்சு சொல்றான். அமெரிக்கா டிவிலெல்லாம் காட்டுறான் சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி. அந்த சூரிய கிரகணம் அங்கே ஏற்பட்டால் நம்ம இங்கே தொழுவோமா? அவன் டைரக்ஷன்ல ஏற்பட்டிருக்கிறது. அவனுக்கு இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது நமக்கு ஏற்படவில்லை. ஒரு பகுதியில் கிரகணம் ஏற்படும் போது இன்னொரு பகுதியில் உள்ளவங்க ஒரு சைடா பார்ப்பாங்க. அப்ப சந்திர கிரகணத்திற்கான தொழுகை எந்த ஊர்ல எந்த அளவில் மறைக்கப்படுகிறதோ அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் சந்திர கிரகண தொழுகை இருக்கே தவிர, ஏதோ ஒரு ஊர்ல சந்திர கிரகணம் ஏற்பட்டதுனால உலகம் பூரா தொழுவுங்க, பகல்ல கூட தொழுவுங்க, பகல் நேரத்தில் இருப்பான் அவன்லாம் தொழுவ முடியுமா? அப்ப நம்ம இந்த ஒரே சூரியன் ஒரே சந்திரன்கிறது உண்மை. ஒரே சூரியன் தான் பல நேரங்களை காட்டும். அதே மாதிரி ஒரே சந்திரன் தான் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா உதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நமக்கு மறைஞ்சிருச்சு சூரியன் சந்திரன் நம்ம பார்க்குறோம். மறையக்கூடிய சந்திரனை தான் தலைப்பிறை என்று பார்க்குறோம். நமக்கு மறைஞ்சவனு காணாமல் போயிடுமா? காணாமல் போகாது. நமக்கு அப்புறம் தாண்டி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு அவங்க பார்ப்பாங்க, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்ச ஊர்கள் அவங்க பார்ப்பாங்க. இப்படி அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய நாள் ஆரம்பிக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் நாள் ஆரம்பிக்குது என்று சொல்ல முடியாது. நாள் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அது ஒரு துவக்கத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் மகரிபில் நாள் பார்த்துட்டேன்.
இந்த மகரிபில் பிறை பார்த்த உடனே இன்று நாள் ஆரம்பித்து விட்டது என்று நான் சொல்லும் பொழுது நண்பகலில் இருக்கிறவனுக்கு எப்படி நாள் ஆரம்பிக்கும்? நண்பகல் தான் ஒரு நாளுடைய ஆரம்பமா? அது மகரிபு தானே ஆரம்பம். நம்ம மகரிபில் நான் நம்ம பகுதியில் பிறையை பார்த்துட்டோம். இப்போ மகரிபு ஆரம்பித்து விட்டது, பிறை ஒன்று ஆரம்பித்து விட்டது நான் சொல்லுகிறேன். இப்படி சொல்லும் பொழுது இந்த நேரம் சிலருக்கு உலகராக இருக்கும், இந்த நேரம் சிலருக்கு அசராக இருக்கும், இந்த நேரம் சிலருக்கு இரவு 12 மணியாக இருக்கும். அவனுக்குலாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தமா? அவன் நோன்பு வைப்பானா? அப்போ நம்ம அது ஒரு நாள் என்பது ஆளாளுக்கு ஒரு டயத்தில் ஆரம்பிக்குமா? ஒரு நாள் என்றால் அந்த நாளுடைய ஆரம்பம் எதுவோ அதிலிருந்து தானே ஆரம்பிக்கணும். எனக்கு மகரிப் வரும்போது அவன் லோகரில் இருக்கிறானே, அப்போ அவனுக்கு ஒரு நாளுடைய நேரம் 18 மணி நேரம் ஆயிருமா? அசரில் ஒருத்தன் இருந்தானே அவனுடைய நாளுடைய நேரம் 16 மணி நேரம் ஆயிருமா? ஒரு நாள் என்றால் 24 மணி நேரம் முழுசாக கிடைக்கணும்ல. எப்படி கிடைக்கும்? அவனுக்கு தனித்தனியாக ஆரம்பித்தா தான் முழு நேரம் கிடைக்கும். அப்போ நான் பார்த்து விட்டேன்றா நீங்கள் பார்க்குற நேரத்தில் இரவில் இருக்கிறவன் எப்படி நாளாகும்? அவனுக்கு ரமலான் ஆரம்பிச்சிருச்சா? பகலில் ஆரம்பிக்குமா? சாயந்தரத்தில் ஆரம்பிக்குமா? காலைல 10 மணிக்கு ரமலான் ஆரம்பிக்குமா? அப்போ ரமலான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறதா இருந்தால், ஒரு மாதத்தினுடைய முதல் நாள் ஆரம்பிக்கிறதா இருந்தால், நம்முடைய அக்கீதா பிரகாரம், நம்முடைய கொள்கை பிரகாரம், நம்முடைய ஹதீஸுடைய சட்டத்தின் பிரகாரம் மகரிபில் ஆரம்பிக்கணும். மகரிபு தான் ஒரு நாளுடைய துவக்கம். அப்போ மகரிபை நீங்கள் அடையாமல் நான் மகரிபு அடைஞ்சவுன எல்லாரும் மகரிபு அடைஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த வாதம் மேலோட்டமாக கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இதில் எந்த விதமான ஒரு அறிவியலும் கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து